ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏப்பா கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்கிறது, கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கமெண்ட்ஸே வரல. நான் இப்போ இந்த லாஸ்ட்டாக 2-3 வீடியோ போட்டேன், கமெண்ட்ஸே வரல. சரி, ஓகே டன். சரி, இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு? இந்த நாடகத்தை என்ன செய்யறதுன்னே எனக்கும் தெரியல கைஸ். ரொம்ப குழப்படியாக மண்டப்பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. என்ன என்ன கதை எடுக்கிறாங்க, என்ன இது ஒன்றுமே தெரியல. அவ பொண்டாட்டி சரிங்களா, ஆதியோட பொண்டாட்டி. இவ போய் டாக்டரை பார்த்து இப்போ பேசினா இவ மித்ராவுக்கு என்ன? இல்லாட்டினா ஆதிக்கிட்ட உட்காந்து அழுகிறதுக்கு இவருக்கு உரிமை இல்லையா? அதுக்குள்ளே இவ என்னென்னமோ சொல்கிறா. இவ எதுக்கு டாக்டரை போய் பார்க்க போகிறா? இவ எதுக்கு ரூமில் உட்காந்து ஆதி முன்னாடி அழுகிறா? என்னாச்சு ஏதாச்சுன்னு இவ தன்னைத்தானே எல்லாம் போட்டு இவளே யோசித்து மண்டப்பைத்தியம் பிடிச்சிட மாட்டிருக்கு. இவளுக்கு யாருக்கு? மித்ராவுக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, அதான் கல்யாணம் தாலின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்களே. நான் கூட பாதி கழுத்தில் தாலி கட்டுவான்னு நினச்சேன் கேஸ். நான் அப்படியும் கூட நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். ஒன்றே தாலி கட்டுவான், இல்லாட்டினா அந்த டாக்டர் அம்மா தடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதான் அந்த நர்ஸு பார்த்துட்டு போனான் இல்லையா? அதனால் அந்த டாக்டர் தடுக்கிற மாதிரி சீன்ஸ் எடுக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஆகிப்போச்சு. என்னாச்சுன்னா, இவன் கரெக்டாக மித்ரா கிட்ட தாலி கிட்ட கழுத்துக்கிட்ட கொண்டு போயிடுவான். கொண்டு போகும்போது டாக்டர் அம்மா வந்துடும். சரியா, நர்ஸு போய் சொல்லி டாக்டர் அம்மா வந்துடும். வந்தோடனே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அவரே ஒரு பேஷண்ட்டு, இது என்ன ஹாஸ்பிட்டலாக சந்தை கடையா? இப்படி இத்தனை பேர் ஐசியூவில் உட்காந்து நின்றுட்டுருக்குறீங்க. இல்லை கல்யாண மண்டபமா? ஹாஸ்பிட்டலு, அவரே முடியாமல் இருக்கார். இந்த நேரத்தில் தாலியை கட்டு அதை கட்டுன்னு என்ன இது பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்னு நல்லா கத்தி விட்டுருச்சு. கத்துனங்காட்டி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது? இப்போ மித்ரா கூப்பிட்டு பாரதியை கூப்பிட்டு அந்த வீடியோலாம் காமிக்கும் இல்லையா? அதான் அவன் ஞாபகம் பேசியிருப்பான் இல்லையா, பாரதி என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலாம் காமிக்குது. அந்த டாக்டர் அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு, அது கரெக்டான வார்த்தை தான். நீ ஆதியை விட்டு விலகி போக ஆதிக்கு தான் ஆபத்து. சரியா, ஆதியை நீ யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. அது மட்டும் இல்லாமல் நீ உன் கூட இருந்தால் மட்டுமே தான் ஆதி கரெக்டாக சந்தோஷமாக இருக்க முடியும். வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஆதி தான் அங்கே பாதிக்கப்படுவான். நீ அந்த மாதிரி தப்பு தான் நீ செய்கிறேன்னு சொல்லி கரெக்டாக அந்த அம்மா சொல்லிச்சு. அப்படி இருந்து இந்த மரமண்டைக்கு ஏறல கேஸ். இங்கே தண்ணியில் உளுந்து உயிருக்கு எப்படி கேஸ் ஆபத்து வரும்? அவனே தண்ணியில் உளுந்து பொழைச்சி வந்துட்டான். இன்னும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் உயிருக்கு ஆபத்து நீ எத்தனை தடவை தான் பாடின புராணத்தையே பாடிட்டு இருப்பானே தெரியல. அதுக்கப்புறம் நினச்சதையே நினச்சி பார்த்துட்ருக்குறான். எப்போ பார்த்தாலும் அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு ஓடினது, இவன் கொடுத்தது, தாலியை கட்டினது, இதே தான் நினச்சி பார்ப்பாளா? வேற என் நினப்பே உனக்கு வராதாம்மா ராசாத்தி? ஆனால் உன கையை வச்சு அந்த இதை சாப்பிட்றது, முத்தம் கொடுக்கறது, ஐயோ சாமி, நினைக்கிறதுக்கு வேறு நல்ல விஷயங்களே இல்லையா? அப்பா சாமி. அப்புறம் என்ன நடக்குது? இவ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா இல்லையா? அழுதுகிட்டு இருந்தோடனே நீங்கள் நான் போய் ஆதியை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போகிறேன். உடனே ஆதியை கம்பல் பண்ணாதீங்க, அவனாக வந்தால் வரட்டும், நீங்கள் அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆதி சொல்கிறாப்புல. சரிங்க சார் அப்படின்ட்டு இவ போகிறாப்புல. உடனே டாக்டர் அம்மா இதை சொல்ல மறந்துட்டேன்ல, டாக்டர் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டா கைஸ். ஏற்கனவே சாரதாவை சொல்ல வேணான்ட்டா, லதாவை சொல்ல வேணான்ட்டா, பாட்டியை சொல்ல வேணான்ட்டா, தமிழை சொல்ல வேணான்ட்டா. சரியா, எல்லாத்தையும் சொல்ல வேணாம்னு சொல்லி வாயடைச்சு இன்றைக்கி டாக்டர் அம்மாவையும் சொல்ல விடாமல் பண்ணிட்டான். இந்த அம்மா சொல்லுது, இதான் அவரோட பொண்டாட்டி, நான் சொல்ல போகிறேன்னு சொல்லுது. அப்படியாவது சொல்ல விடலாம்ல கைஸ். அங்கிட்டு அந்த அம்மாவையும் பிளாக் பண்ணிட்டான். என் நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா, என் நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க, என் இடத்துலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி என்னென்னத்தையோ உளறி அந்த அம்மா மனசையும் கெடுத்து விட்டான். உண்மையை போய் சொல்ல போகிறவங்களையும் கெடுத்து விட்டான். சரியா, ஆக மொத்தத்தில் இவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஆதி தன்னால் வரணும், இந்த அம்முனியை தேடி பாரதின்னு வரணுமாமா. சரியா, இவளா போய் புருஷன்னு சொல்ல மாட்டாளாமா.
அவன் தான் தேடி வரணுமாமா. சரி, ஏன்னா அவன் தானே விட்டுட்டு போனான், அதனால் அவன் தான் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீராப்பில் இருக்கிறாங்க மேடம். நீ இப்படியே இரு ராசாத்தி, இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படியே இரு, சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன? அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் லாஸ்ட்டு சீன் தான் கேஸ். அதாவது எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ குட்டி ஆதி வந்து என்ன செய்கிறான், அவர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு சாப்பிட கொடுக்கும்போது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். என்னடா ஏன்டா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னோடனே, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். ஏன்டா, உங்கள் அப்பாவுக்கு தான் முடியல இல்லைடா, அவருக்கு ஊசி போட்டிருக்காரு, மயக்கமாக இருக்காரு, அவரை பார்த்துட்டு தானே போக முடியும். உடனே எல்லாம் சொல்கிறாங்க. சொன்னாங்கன்னே, இல்லை அவர் பேட் பாய், அதனால் எனக்கு அவர் பிடிக்கல, எனக்கு இனிமேல் அவர் வேண்டாம், நீயும் நானும் அக்கா 3 பேருமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரியா, இப்போ தான் அந்த பையன் கரெக்டாக பேசியிருக்கான். சூப்பராக இருந்தது, எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாட்டி கூட சொல்கிறா, அவங்க வந்து அடிக்கிறேன்னுலாம் சொல்கிறா பாரதி, ஆதி இப்படி பேசாத அப்படின்னு பிள்ளையவே மிரட்டுறா பாருங்களேன். உடனே பாட்டி வந்துட்டு, குழந்தைய மிரட்டாத, நீ ஒரு தப்பு பண்ணால் அம்மா வந்து உங்கள்கிட்ட கோச்சிக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறா அந்த பாட்டி. எதுக்குமே அந்த பையன் மசிய மாட்டேங்கிறான். நான் சொன்னது தான், எனக்கு இந்த அப்பா வேண்டாம், நீயும் நானும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம், வாமா போகலாங்கிறான். ஆஹா, கேட்குறதுக்கே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. ஆமாம் கேஸ், இவ முதல்ல என்ன சொன்னா, 5 வருஷம் 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க, எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியம், வேறு யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ அதே வார்த்தையை தான் இவன் சொல்கிறான். யார், எனக்கு அப்பா வேண்டாம், நீங்கள் 2 பேர் போதும், உங்கள் 2 பேர் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாப்புல. சரியா, கரெக்டாக பேசியிருக்கான். அவ்வளோதான், இது ஒன்று தான் கேஸ். எனக்கு தெரிஞ்சு நீ ஆதியே வந்து பாரதியை வந்து நீ தான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆதி விட மாட்டான். குட்டி ஆதி, நீ முதல்ல போ, நீ அப்பாவே இல்லை, நீ முதல்ல போயிரு அப்படின்னு சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, மித்ராக்கா அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நடிப்பு பாருங்களேன், அந்த ஃபேஸே நடிக்குது பாருங்கள் மித்ராக்கு. நடிப்பை நான் பாராட்டுறேன் கேஸ், உண்மையிலேயே சூப்பராக நடிக்கிறாங்க. பாரதி கேரக்டர் அழுமூஞ்சி கேரக்டர், அதனால் அவள் அவ்வளோதான் நடிக்க முடியும், அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதா இல்லை. சரியா, மித்ரா வந்து வில்லின்றனால அவளோட முக பாவனை எல்லாமே, முகத்தில் கண் மூக்கு வாய் எல்லாம் நடிக்குது. என்ன சொல்கிறா, ஆமாம் இவன் ஆனாவுனா வந்து பிள்ளைகளை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஆதி வந்து அப்பாவை நடிப்பான், அடுத்து ஆதிக்கு ஏதாவது ஒன்றுனா இவ போய் பொண்டாட்டியாக நடிப்பா, அடுத்து 2 பேரும் சேர்ந்து ஒரிஜினல் புருஷன் பொண்டாட்டியாக ஆயிடுவாங்க, இது சரிப்பட்டு வராது, நான் பாரதியை ஃபினிஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறா. உடனே அவங்க அண்ணன் இருந்துட்டு எதுவுமே சொல்லலை. ஓகே நீ பண்ணு, நீ என்ன சரியாக பண்ணு, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி சப்போர்ட்டாக பேசுகிறாப்புல. இப்படி ஒரு அண்ணன் பாசக்கார பயவுளியை நான் பார்த்ததே இல்லைப்பா. சரியா, பாசமான சிவாஜி சாவித்திரியவே தோக்கடிச்சிருவாங்களான் இருக்குது. தங்கச்சி என்ன செஞ்சாலும் கரெக்டு, நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு. ஐயோ ஐயோ, அந்த பாசத்துக்கு வேணால் நம்ம ஒரு பாராட்டலாம், ஆனால் இந்த பாசங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாசம் இல்லையே. தங்கச்சி என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு வந்து தப்பு தானே. தங்கச்சி வந்து தப்பு பண்ணாலும் அடித்து திருத்துறவன் தான் அண்ணன். ஆனால் இது வந்து பாசம் கிடையாது, இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வெறித்தனமான பாசம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பாசம். ஓகே அவ்வளோதான். இனி பாரதியை வந்து என்னமோ செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். பாரதியை வந்து போடுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கீங்க அண்ணனும் தங்கச்சியும். பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 4-5 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னே அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கலாம், என்னோட கணிப்பு தான். சரியா கேஸ், ஞாபகம் வந்து பாரதி வந்து சாக போகிற நிலமையில இவனுக்கு ஞாபகம் வந்து பாரதி அப்படின்ட்டு வருவான்னு நான் நினைக்கிறேன். மித்ராவை வந்து அப்போ வந்து 4 அப்போ அப்புவான்னு நினைக்கிறேன். அவள் என் பொண்டாட்டி, அவளை இது பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் டேரக்டர் என்ன யோசித்து வச்சுருக்காருன்னு தெரியல இல்லையா. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான் கைஸ். மித்ரா வந்து பாரதியை கொடுறதுக்காக பிளான் போட்டாச்சு. இங்கிட்ட ஆதி வந்து பெரிய ஆதியை வேணான்னு சொல்லியாச்சு, எனக்கு அப்பாவே வேண்டாம் நீ போதும் அப்படின்ட்டாப்புல. வேலையே முடிஞ்சது. ஓகே, வேறு என்னப்பா, உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன, மற்ற சீரியல்லாம் பேசலாமா வேண்டாமா? ஜஸ்ட்டு ஒவ்வொரு லைனில் சொல்லிடலாம். கார்த்திகை தீபம், இந்த எலெக்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அறுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கெட்டி மேளம்,
சூப்பராக ஒரு ப்ரோமோ போட்டிருந்தாங்க. மகேஷை பற்றி அஞ்சலி தெரிஞ்சுக்கிட்டா, அது ஒன்று ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் வீரா சீரியலில் வந்து விஜி உள்ளே வந்துட்டா. விஜி உள்ளே வந்து அவளோட இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் ஒவ்வொருத்தரையும் நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் போட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், வாரிசு சூப்பராக போயிட்டுருக்கு. தமிழரசி அக்கா ஜெயிச்சிருச்சு. அதனால் எனக்கு ஒரு சந்தேகம் தான் கேஸ். இப்போ 3வது போட்டியில் வந்து அவன் கரெக்டாக பேசி ப்ராஜெக்டை முடிச்சு வச்சுட்டான். அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த தமிழில் பேசுறது, வேட்டு சட்டையை கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவன் வந்து அவன் படித்த விதத்துக்கு நடந்துக்கிறான். இந்த பொண்ணு இப்படி நடந்துக்குது. இதில் என்ன முடிவு அப்படிங்கிறது நம்மளுக்கே யோசிக்கத்தக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் ஜெயிக்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க. ஓகே டன். அவன் அப்படியே வேலைக்கார மாதிரி வேலைக்கார ட்ரெஸ்ஸை போட்டு வர்றான் சிடி. ஓகே. அப்புறம் வேறு என்ன சீரியல், மௌனம் பேசியதே நான் நேற்று பார்க்கல கேஸ். அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது, பார்க்கல. இன்றைக்கி என்ன தெரியல, நான் பார்க்கலன்னு. வேறு என்ன, அவ்வளோதான். சந்தியா ராகம் இப்போக்குள்ள உண்மையை சொல்லவே மாட்டாங்க. அதான் குடும்பத்தை தூக்கி நட்டமாக தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நம்ம மாயா மேடம் இருக்கிறாங்களே, பாடி கார்டு. ரகுராம் குடும்பத்துக்கு பாடி கார்டு பார்த்தீங்கன்னா மாயா தான். என்ன தப்பு நடந்தாலும் மாயா வந்து கண்டுபிடிச்சி இவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாளாமா. கொஞ்சம் வில்லன்களுக்கு ஃபேவராக எடுங்கடா, நல்லவங்க இனி. அதாவது ஒரு நாடகத்தில் என்னென்னா வில்லன்களுக்கே ஃபேவராக எடுக்கிறாங்க. எது மாரி சீரியலில். இந்த சந்தியா ராகத்தில் நல்லவங்களுக்கே ஃபேவராக எடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு நடுத்தரமாக போங்கடா, அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று சாருவையாவது கல்யாணம் பண்ணி உள்ளேயாவது கொண்டு வாங்க, அப்போ தான் அவளோட சாருவோட குணம்னு ஒன்று இருக்குல்ல, அது தெரிஞ்சுக்கணும்ல அவங்க. அந்த மாதிரிலாம் கதை கொண்டு வாங்க. சும்மா எப்போத்தாலே மாயாவே காப்பாற்றிக்கிட்டே இருப்பாளா, மாயாவே காப்பாற்றிக்கிட்டே இருப்பாளா. ஐயோ சாமி, முடியல ஐயா. ஓகே டன். வேறு என்ன, உங்களோட என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா?